This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSV VM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கோவக்காவில் நம்ம வயிற்றில் இருக்க புழுக்களை கொல்லக்கூடிய சக்தி நிறையா இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறையாக செஞ்சு நம்ம சாப்பிடணும். குழந்தைகளுக்கும் அதேமாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSV VM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் அன்றைக்கி இந்த பொரியல் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். இது 250 கிராம். இதை நல்லா கழுவிட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணுன்னா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டோம், 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதுவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ கொஞ்சம் அந்த கடலைப்பருப்போட கலர் மாறி இருக்குது. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 100 கிராம் போல் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வெங்காயத்துக்கு மட்டும் இல்லை, கோவக்காவுக்கும் சேர்த்தே நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதில் கோவக்காயை சேர்த்துக்கிடுவோம். பொதுவாக இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நல்ல இரும்பு கடாய் இல்லைன்னா அடிகனமான கடாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காது, அதுவும் நல்லா வதங்கி வரும் கோவக்காயும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. ஒரு டைம் மூடி வச்சு வேக வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவு வதங்கிரும். நம்ம போடும்போது நிறைய இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ பாருங்கள் கொஞ்சமாயிற்று. இதை நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்தோம்னா நல்லா வெந்துடும். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள். நீங்கள் காரத்துக்கு தக்கன கூட குறைய சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் மூடி போட்டு இதை இன்னொருக்கா நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா அந்த மசாலாவோட இது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இன்னுமே நல்லா வதங்கணும், அதனால் எடுத்து அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து நம்ம கிளறி விட்டால் தான் அது நல்லா வதங்கி வரும் எல்லா பக்கமும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது எதுக்குன்னா ஒரு கிறிஸ்பி தன்மை கொடுக்கும். கோவக்காவோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால தான் அது சேர்த்துருக்கேன். சேர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பி தன்மை அது கிடைக்கும். இப்போ மூடி போட்டு நம்ம அதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கோவக்காவும் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை இது கூட நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்க போகிறேன். தேங்காய் துருவி அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லா இடமும் கலந்துருச்சு. அவ்வளோதான் பொரியல் தயாராகிடுச்சு.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா GSV VM Indiansக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.